குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. மொத்தம் 7500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் மழைநீர் கால்வாயில் கொசுவடை போடப்பட்ட விவகாரம். கொசுக்களுக்காக திட்டமிட்டு போடப்பட்டது கிடையாது என சென்னை மேயர் பிரியா விளக்கம். எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறாது. தேர்தல் களத்தில் திமுகவை யாரும் வெல்ல முடியாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. பெரம்பலூர் அருகே சிறைவாசியை அழைத்துச் சென்ற காவல்துறை வாகனம் மீது வெடிகுண்டு வீசப்பட்டதில் 3 காவலர்கள் படுகாயமடைந்த விவகாரம். திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் லட்சணம் இதுதானா என அன்புமணி கேள்வி. நாளை தாவேக செயல் வீரர்கள் கூட்டம். கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிட வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. தங்களுக்கு பாதகமில்லாத அரசாணை வரும் என்ற நம்பிக்கையில் தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவிப்பு. அதிமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். ஜெயலலிதா கனவை நனவாக்க வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். யாருடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அதிமுகவில் இணைந்த பின்னர் எம்பி தர்மர் பேட்டி. சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். யாருக்கும் கருத்து கிடையாது. என் சுயநலமான முடிவுதான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய வெள்ளைக்காடிய 2 வாகனங்களில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்தனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ஐஜி பாலகிருஷ்ணன் பேட்டி. பீகாரில் 20 ஆண்டுகளில் 70,000 படுகொலைகள் செய்யப்பட்டுள்ளன. ராஷ்டிரிய ஜனதா தளம் பரபரப்பு குற்றச்சாட்டு. கணவரின் வருமானத்தை முடக்கிய மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லை. டாக்டர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்காளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க எஸ்ஐஆர் குறித்து அமர்த்தியா சென் விமர்சனம். பெண் ஊழியர்களுக்கு 3வது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜனவரி 27 டெல்லியில் உச்சி மாநாடு. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. கேரளாவில் அனுமதியின்றி கொடி பதாகைகள் வைத்த விவகாரம். பாரதிய ஜனதா கட்சிக்கு 19 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து திருவனந்தபுரம் மாநகராட்சி. அமெரிக்காவில் பனிப்புயல் தாக்கம் எதிரொலி. நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கான ஏர் இந்தியா விமான சேவை 2 நாட்களுக்கு ரத்து. பசிபிக் பெருங்கடலில் போதைப் பொருள் கடத்தல் படகை தாக்கி அழித்த அமெரிக்கா. நிக்கோலஸ் மதுரோ கைதுக்கு பின் முதல் முறையாக கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் போதைப் பொருள் கடத்தல் படகு தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை கனடா நிராகரித்த விவகாரம். கனடாவை சீனா கபலீகரம் செய்யும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எச்சரிக்கை. என் சாதனைகளை விராட் கோலி முறியடிப்பார் என நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் கருத்து. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து நீக்கப்பட்ட வங்கதேசத்திற்கு பதில் ஸ்காட்லாந்து சேர்ப்பு. ஐசிசி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சுட்டுக் கொலை. குற்றவாளியை கைது செய்து போலீசார் விசாரணை.